வெல்கம் டு VR கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கீ ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் குக்கும்பர் சாலட். கீ ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாஸ்மதி ரைஸ், 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ, 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 1 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், முந்திரி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 3 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ நம்ம எடுத்திருக்க 1 கப் அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். அது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே அது ஊற வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கீ ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கீ ரைஸ் வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் பேஸ் சூடானதுக்கப்புறமா நெய் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட போகிறோம். நெய் தாராளமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கீ ரைஸில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நம்ம நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை பாதியாக கீறி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ போட்டுக்கலாம். அடுத்தது 3 பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. எடுத்து வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம், பாஸ்மதி ரைஸ். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உடையாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி மேலே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கரை நம்ம மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீ ரைஸ்க்கு சைட் டிஷ் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி பேபி பொட்டேட்டோ வந்து குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம வந்து மசாலா என்னென்னலாம் போடுறதுன்னு பார்க்கலாம். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பொட்டேட்டோவை பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து குறைக்கவோ கூடவோ செஞ்சுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா,
உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா நம்ம வந்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை உள்ளே விட்டுடலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பொட்டேட்டோ வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கீ ரைஸ் இப்போ நல்லா குக்காகி வந்திருக்கு. ரொம்ப வாசனையாக இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம். இப்போ நம்ம கீ ரைஸை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரியை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டுக்கிறேன். நம்ம இந்த பொட்டேட்டோ ஏற்கனவே வேக வச்சுருக்கனால சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். ஒரு 5 to 10 minutes நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மார்னிங் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இது பசங்களும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அடுத்தடுத்த டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு விஆர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.